ஆளுநர் என்பவர் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படக்கூடிய ஒரு அப்பாயிண்டி தான். அப்படி இருக்கும்போது அவர் அரசியலில் ஈடுபடக்கூடாது என்பது சட்டம் சொல்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல மாணவர்களுடைய ஓட்டர் ஐடி விவரங்களை எல்லாம் உடனே ஆளுநர் மாளிகைக்கு தர வேண்டும் என்று கல்லூரி பிரின்சிபல் அனைவர்களுக்குமே ஒரு உத்தரவை ராஜ்பவன் போட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. திமுகவுடைய மாநிலங்களவை எம்பியாக இருக்கக்கூடிய திரு வில்சன் அவர்கள் இதை கண்டுபிடித்திருக்கிறார். உடனடியாக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜகண்ணப்பன் அவர்கள் இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? ஏன் மாணவர்களுடைய ஓட்டர் ஐடி விவரங்களை எல்லாம் ஆளுநர் மாளிகை கேட்கிறது? பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு இந்த ஓட்டர் ஐடிகளை எல்லாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளராக, அதாவது அறிவிக்கப்படாத தேர்தல் பொறுப்பாளராக ரவி மாறி இருக்கிறாரோ என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது. இவ்வளவு கேவலமாக ஒரு ஆளுநர் எதற்காக நடந்து கொள்ள வேண்டும்? கோட் ஆஃப் கான்டக்ட் என்று சொல்வார்கள். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்து விட்டது. இப்போது சராசரியாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூட 50,000 ரூபாய்க்கு அதிகமான தொகையை கையில் வைத்துக் கொண்டு எங்கேயாவது பயணம் மேற்கொண்டால் அதற்குண்டான ஆவணங்களோடு பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் குள்ள வரக்கூடிய பல சட்டங்களில் அதுவும் ஒரு விதியாக இருக்கிறது. அப்போ ஒரு 50,000 ரூபாய் எடுத்துட்டு போறதுக்கே இப்படிப்பட்ட விதிகள், இப்படிப்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னால், தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அவசர கதியில அதிலும் 18ஆம் தேதி 19ஆம் தேதிக்குள்ளாக இதை பெற வேண்டும் என்று உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார் ஆளுநர். ஆளுநர் மாளிகையிலிருந்து உத்தரவு பறந்திருக்கிறது. எதற்காக இப்போது நீங்கள் அந்த வாக்காளர் அடையாள அட்டையினுடைய விவரங்களை பெற வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? எதற்காக இதை பயன்படுத்த போகிறீர்கள்? பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு சேகரிப்பதற்காக இதை பயன்படுத்துகிறீர்களா? அப்படி என்று சொன்னால் அதை கமலாலயத்தில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் அண்ணாமலைக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு அந்த வேலையை செய்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய வரிப்பணத்தில் உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் ஊதியத்தை பெற்றுக்கொண்டு உண்டு கொளுத்து விட்டு இங்கே இருக்கக்கூடிய ராஜ்பவனில் மமதையில் அமர்ந்து கொண்டு ராஜரீகம் செய்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை, அது குறித்த விவரங்களை எல்லாம் பல்கலைக்கழகத்தின் வாயிலாக, பல்கலைக்கழகம் என்ன ஒன்றிய அரசினுடைய சொத்தா? உதயநிதி ஸ்டாலின் கேட்டதை போல உங்கள் அப்பன் வீட்டு சொத்தா என்று கேட்டால் அவர்களுக்கு கோபம் வருகிறது. இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய வியர்வையில், ரத்தத்தில், இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுடைய சீரிய சிந்தனையில் உருவாகி இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள், கல்வி நிலையங்கள், இவற்றுக்கெல்லாம் நீங்கள் உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கே உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்று மாநில சுயாட்சியின் பக்கம் நின்று பேசிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு அந்த பல்கலைக்கழகத்தை, அந்த ராஜ்பவனை பயன்படுத்துகிறீர்கள், உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் உங்களை இந்த மாநிலத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்வதற்கு இதை விட வேற ஏதாவது தேவைப்படுகிறதா? ஆதாரங்கள் தேவைப்படுகிறதா? நீங்கள் மாநிலத்தை விட்டு வெளியேறுங்கள் என்கின்ற குரலை ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலேயே இப்படி ஒரு அயோக்கியத்தனமான வேலையை நீங்கள் செய்கிறீர்களே, எதற்காக இப்போது நீங்கள் ஆவணங்களை திரட்டுகிற? உடனே என்ன சொல்லிடுவாங்கன்னா, நாங்க அப்படியெல்லாம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்பது உண்மை, அதனால்தான் உண்மையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது, விசாரணை நடத்தப்படுகிறது என்ற உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் ராஜகண்ணப்பன் அறிவித்திருக்காரு. இல்லைன்னா ஒரு அமைச்சர் சும்மா சொல்ல மாட்டாரு. இப்ப என்ன செய்வாங்கன்னா, நாங்க ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனாக சொன்னோம், ஆவணங்களை திரட்டுவதற்காக சொன்னோம். ஏன் ஆதார் கார்டை வாங்கிக்க, நீங்க தான் எல்லா கார்டையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணிட்டீங்களே, அதனால ஆதார் கார்டை வாங்கிக்கோங்க, வேற ஏதாவது இது கேளுங்க, ஐடென்டிபிகேஷன் இதை கேளுங்க, ஆதாரங்களை கேளுங்க. ஐடென்டி கார்டுன்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்கல்ல, அதுல எல்லா விவரங்களும் இருக்குல்ல. மாணவர்களிடத்திலே இப்போது இந்த தேர்தல் நேரத்தில் அதிலும் குறிப்பாக 18ஆம் தேதி 19ஆம் தேதிக்குள்ளாக வாங்குங்கள் என்று சொல்வதன் மூலமாக இந்த தேர்தலுக்கு இதை பயன்படுத்துகிறார்களோ என்கிற அச்ச உணர்வு இப்போது நாட்டு மக்களிடத்திலே எழுந்திருக்கிறது. அப்படி ஒருவேளை இவர் கேட்டதற்கான விளக்கத்தை முறையாக தரவில்லை என்று சொன்னால் இவர் இப்போது சட்ட நடவடிக்கைக்கு ஆளாக போகிறார் என்பதைத்தான் நாம் இந்த விவகாரத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. எப்படி பார்த்தாலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு ஆளுநர் இப்படி ஒரு செயலில் ஈடுபட்டிருப்பது என்பது சட்டத்துக்கு புறம்பான ஒரு நடவடிக்கை. தேர்தல் ஆணையமே முன்வந்து நடவடிக்கை எடுக்கணும். தேர்தல் ஆணையர்கள் ராஜீவ்குமார் உட்பட அந்த 2 பேரும் பரிவாரங்களோடு உட்கார்ந்து கொண்டு அன்றைக்கு பேசுகிறார்கள். உடனடியாக எங்கே விதிமீறல்கள் நடந்தாலும் எங்களுக்கு நீங்க சொல்லலாம், லேட்டிடியூட் லாங்கிடியூட வச்சு நாங்க கண்டுபிடிச்சு அந்த இடத்துல நடவடிக்கை எடுப்போம்னு நாங்க இப்ப ஆதாரத்தோட சொல்றோம். ஆளுநர் என்பவர் ஆதாரங்களை இப்போது மாணவர்களிடமிருந்து பெறுகிறார். முகவரி, லாட்டிடியூட், லாங்கிடியூட வச்செல்லாம் நீங்க கண்டுபிடிக்க வேணாம். ராஜ்பவன் கிண்டியில் இருக்கு, நேரா போங்க, அவர்கிட்ட கேளுங்க. நீங்க எதற்காக இப்ப இந்த ஐடி கார்டெல்லாம் கேட்டீங்க, ஓட்டர் ஐடி எதுக்காக கலெக்ட் பண்றீங்க, பல்கலைக்கழகத்தை எதற்காக நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று கேளுங்கள். அப்படி அவர் முறையாக பதில் சொல்வதற்கு தவறி இருந்தால் அவர் மீது நீங்க நடவடிக்கை எடுங்க.
அப்பதான் நாட்டு மக்களுக்கு தேர்தல் ஆணையம் முறையாக இயங்குகிறது என்ற நம்பிக்கை வரும். இப்ப நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய அச்ச உணர்வே தேர்தல் ஆணையமும் கைப்பாவையாக மாறிவிட்டதோ என்கிற அச்ச உணர்வு எழுந்திருக்கிறது. இதை விட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையாது. ஒரு நல்வாய்ப்பு அமைந்திருக்கிறது. இப்போது ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் கிளம்பி இருக்கிறது. இதற்காகவாவது நீங்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து உடனடியாக ஒரு விசாரணையை நடத்தி ஆளுநர் ரவி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவரிடத்தில் விளக்கமாவது கேட்டு பெற வேண்டும். இல்லை என்று சொன்னால் மக்கள் இப்போது அச்சப்படுவதைப் போல அந்த அச்சம் உண்மை என்பதாகிவிடும். தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையான அமைப்பு தான் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். இப்ப ஏற்கனவே ரவி பங்கேற்கக்கூடிய விழாக்களை எல்லாம் பல்வேறு கெடுபிடிகளை மாணவர்களுக்கு விதிப்பாங்க. கருப்பு சட்டை போட்டு வரக்கூடாதுன்னு சொல்றது, செல்போனை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்வது, இப்படி நிறைய விஷயங்கள் செய்வாங்க. சமீபத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா, ரவி பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் குறைப்போம், இன்டர்னல் மார்க் மேலாம் கை வைப்போம் அப்படின்ற மிரட்டலை எல்லாம் கல்லூரி முதல்வர்கள் செய்யக்கூடிய வேலையை நம்மளால பார்க்க முடியுது. அப்ப ஓட்டர் ஐடி விவரங்களை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் உங்கள் மீது இதே போன்ற நடவடிக்கை எடுப்போம் என்று ஒரு மிரட்டப்பட்டிருப்பார்களா மாணவர்கள் அப்படின்ற சந்தேகம் இந்த கோணத்துல வந்து எழுது. ஏன்னா இதற்கு முன்பு மாணவர்கள் மிரட்டப்பட்டிருக்காங்க. அதனாலதான் மாணவர்கள் குதித்தெழுந்து எதிராக போராடிய பின்புதான் இந்த விவரம் கேட்பு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை தரப்பு சொல்லியிருக்கு. அப்ப மாணவர்களை நேரடியாக ஆளுநர் ரவி மிரட்டுகிறார் அப்படின்ற போது தமிழ்நாடு அரசு இது உடனடியாக தலையிட்டு வில்சன் அவர்கள் சொல்வதை போல ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? உடனே வந்து இது சட்ட நடவடிக்கை துவங்க வேண்டும் சொல்லி நினைக்கிறீங்களா? நிச்சயமாக சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதனால்தான் தேர்தல் ஆணையம் இதில் விசாரணை நடத்த வேண்டும் என்று நாம் கோரிக்கையை வைத்திருக்கிறோம். எதற்காக என்று சொன்னால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்து விட்டது. இதற்கு முன்பு ஒரு ஆளுநர் இருந்தார். பன்வாரிலால் புரோஹித் என்று அவருக்கு பெயர். அவர் ஒரு பேராசிரியை மூலமாக பல்கலைக்கழகத்தினுடைய மாணவிகளை எப்படி பயன்படுத்தி கொண்டார் என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிந்து கொண்டு அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை உருவானது. இப்போது அந்த ஆளுநர் இங்கே இல்லை, வேறொரு மாநிலத்தில் போய் அந்த மாநிலத்திலும் சர்ச்சைக்குரிய மனிதராகவே ஆளுநராக தொடர்கிறார். நான் என்ன கேட்கிறேன்னா சார், ஆளுநருக்குரிய மாண்போடு நீங்கள் கண்ணியம் கொடுத்து பேச வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினர் பேசுகிறார்கள், சங்கிகள் பேசுகிறார்கள். நாங்க மாண்பு கொடுக்கிறோம், ஆனா அவர்கள் எல்லாம் மாண்போடு இருக்கிறார்களா? நாங்கள் கண்ணியத்தை தருகிறோம், அவர்கள் அந்த கண்ணியத்தோடு நடந்து கொள்கிறார்களா? எதற்காக இந்த வேலையை ஆளுநர் செய்தார்? இதற்கு முன்பு ஏற்கனவே ஒரு தவறான முன்னுதாரணம் தமிழ்நாட்டில் இருக்கிறதே. மாணவிகளினுடைய பெற்றோர்கள் எல்லாம் கொதித்தெழுந்து மாணவிகளுக்கு இப்படி ஒரு அவல நிலை வந்துவிட்டதே என்று கதறினார்களே, அந்த காட்சிகள் எல்லாம் இப்போதும் கண்ணில் நின்று கொண்டே இருக்கிறதே, இப்போதும் மக்கள் மனநங்களில் நிறைந்தே இருக்கிறதே. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மீண்டும் ஒரு சர்ச்சையை மாணவர்களிடத்திலிருந்து கிளப்புகிறார். மாணவர்கள் போராடியதால் தான் பின்வாங்கினார்கள் என்று நீங்கள் சொல்வதை நான் முழுமையாக ஏற்கிறேன். காரணம், இங்க இருக்கக்கூடிய மக்கள், நான் அதனால்தான் குறிப்பா சொன்னேன், 10 பேர் கேட்டீங்கன்னா 8 பேர் அரசியல் ரீதியான கருத்துக்களை சொல்கிற அளவுக்கு அரசியல் வயப்பட்டிருக்கிற மாநிலம். ஒருவேளை மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்காமல் வட மாநிலத்தில் இருப்பதை போல அப்பாவிகளாக இருந்து ஐயோ பல்கலைக்கழகத்தால் நமக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று சொல்லி ஓட்டர் ஐடிஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னொன்றும் இப்போது இருக்கிறது. இந்த வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக இவர்கள் பின்வாங்கிக் கொள்வார்கள் என்று நான் சொன்னேன் அல்லவா? இந்த மாணவர்கள் போராடுவதற்கு முன்பாக எல்லா மாணவர்களும் போராடி இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. சில மாணவர்கள் இதற்கு உடன்பட்டு போயிருப்பார்கள். அப்படி என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான மாணவர்களில் சில 100 பேர் அந்த ஆவணங்களை தந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவையெல்லாம் ரவிக்கு சென்று சேர்ந்து விட்டதா என்பதை இப்போது தமிழ்நாடு அரசு பரிசோதித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அந்த பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் பரிசீலிப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஒரு ஆதாரத்தை கூட ரவிக்கு தரக்கூடாது. ஒரு வாக்காளர் அடையாள அட்டையினுடைய விவரத்தை கூட ரவிக்கு தரக்கூடாது. அவருக்கு கேட்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஒருவேளை ஏற்கனவே ஆவணங்கள் திரட்டப்பட்டிருந்தால் அது அவர்களிடத்திலேயே திருப்பி ஒப்படைக்கப்பட வேண்டுமே தவிர அது ரவியினுடைய கரங்களுக்கு வந்து சேர்ந்து விடக்கூடாது. இது குறித்து ஒரு முழுமையான விசாரணையை இப்போது தமிழ்நாடு அரசு நடத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அப்படி ஏதாவது தவறுகள் நடந்தால் அதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசினுடைய கையில் இருக்கிறது. நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதில் தனி கவனம் செலுத்துவார் என்றுதான் நான் நம்புகிறேன்.